Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில நேரங்களில் நம்ம காலையிலும் சரி, நைட்டு டின்னருக்கும் சரி, நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு வந்து சம்டைம்ஸ் போர் அடிச்சு போயிடும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும். அப்படி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ரவையை வச்சு தான் இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், உங்கள் இஷ்டம். இதை வந்து நம்ம நார்மலாக இந்த ஸ்டஃபிங் ரவையில் வச்சும் பண்ணலாம், இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா இட்லி தோசை மாவு, அதை வச்சும் செய்யலாம். 2 மெத்தடில் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச இதில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போடுறேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அந்த எண்ணெயில். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இதையும் இந்த வெங்காயம் கூடயே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனவுடனே இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு சால்ட், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கடலை மாவு நான் சேர்க்குறேன். கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இதையும் இது கூடயே போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மசாலா கூட நீங்கள் கடலை மாவு சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை மஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. இந்த கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே வந்தால் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். அந்த மாதிரி வந்துச்சுனாலே கடலை மாவு வந்து நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங் போதுன்னா இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். பட் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், நான் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா பட்டாணி, கேரட் அதெல்லாம் கூட போடலாம். இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது எதுவுமே போடாமல் ஜஸ்ட் அந்த வெங்காயம், அந்த கடலை மாவு போட்டு வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டஃபிங் வச்சு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு, இந்த கேரட் இது எல்லாமே இந்த மசாலா கூட நல்லா கோட்டாகி வந்துட்ட பிறகு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆறட்டும் கொஞ்சம். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பேனில் நான் தண்ணி சேர்க்குறேன். நான் இந்த கிளாஸில் தான் ரவையை அளந்து எடுக்க போகிறேன். ஸோ இதே கிளாஸில் ஒரு 1 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. 1 கப்பு ரவைனா 1 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் வந்து கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. தண்ணி இந்த மாதிரி கொதி வந்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த கிளாஸில் கரெக்டாக 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இந்த ரவையை சேர்த்த உடனே அந்த தண்ணி வந்து உடனே அப்சர்வ் ஆகிடும். ஏன்னா 1 கப்பு ரவைக்கு நம்ம 1 1/4 கப்பு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ சீக்கிரமாக அது உறிஞ்சிடும் அந்த தண்ணியை. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த தண்ணி பாருங்கள் இப்போ சுத்தமாக இல்லை, எல்லா தண்ணியும் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு நல்லா இந்த மாதிரி ரவை வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சேம் இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரவையை வச்சு நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சும்மா ஒரு பைண்டிங்காக மாவு சேர்க்க போகிறோம். கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு இந்த 3த்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாவு பதத்துக்கு வந்திருக்கு இந்த ரவை. இப்போ இதுலேருந்து ஒரு பெரிய சைஸ் பாலாக பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையால் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்குங்க. தட்டி விட்டுட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ஸ்டஃபிங், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு வெளியே தெரியாத மாதிரி நல்லா சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக கையால் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது 2 பக்கமும் திருப்பி போட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்ப இந்த 2 சைடும் பாருங்க சூப்பரா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்ப நம்ம இத வெளிய எடுத்துடலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா தக்காளி சட்னி, நல்ல கார சாரமான சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். இல்ல வெறும் டொமேட்டோ கெச்சப் இருக்கு பார்த்தீங்களா, அதில டிப் பண்ணி கூட சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரவை, இந்த பேட்டர்லாம் வேணாம். நம்ம நார்மலா ஊத்துற இட்லி, தோசை மாவுல இந்த ஸ்டஃபிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, அதுவும் தாராளமா செய்யலாம். நீங்க நார்மலா இட்லி ஊத்துவீங்கல்ல, சேம் அதே தட்டுல பாதி அளவுக்கு இட்லி மாவு ஊத்திக்குங்க. அதுக்கு மேல இந்த ஸ்டஃபிங்க வந்து ஃபுல்லா இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. பேலன்ஸ் இருக்கிறத மேல வந்து அந்த மறுபடியும் கொஞ்சம் இட்லி மாவு போட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. நார்மல் நம்ம எப்படி இட்லிலாம் வேக வைப்போம், சேம் அதே டைமிங் தான். எக்ஸ்ட்ராலாம் உங்களுக்கு தேவைப்படாது. இட்லி வேக வைக்கிற மாரி நீங்க வேக வச்சு எடுத்துட்டா, சூப்பரான ஸ்டஃப்டு இட்லி உங்களுக்கு ரெடி ஆயிடும். இதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த மெத்தட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லிலேயே கொஞ்சம் வெரைட்டியா செஞ்ச மாரி இருக்கும். உங்களுக்கு இந்த 2 மெத்தட்ல எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ, அதில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மெத்தட் சூப்பரா வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ண மறந்துராதீங்க.